தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தமானது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் முப்படை தளபதிகளும் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போதைய இந்த சூழலில், அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த போர் நிறுத்தமானது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த அவசர ஆலோசனை எதற்காக, எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இந்த பாகிஸ்தான் இந்தியா இடையேயான போர் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையிலே முப்படை தளபதிகளை அழைத்து அவசர ஆலோசனையை தற்போது மேற்கொள்கின்றார்கள். அது தொடர்பான அந்த அறிவிப்பை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 12ஆம் தேதி இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. இந்தியா தரப்பில் சில கோரிக்கைகள், இதுவரையிலே எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படாத நிலையிலே இந்தியா தரப்பில் சில வலியுறுத்தல்கள் நிச்சயமாக முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தன்னுடைய தீவிரவாத நடவடிக்கைகளை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நாளுக்கு நாள் குறைத்துக் கொள்வார்கள் என பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் அத்துமீறுவதும் அடாவடித்தனம் செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு முறையும் நாம் இது போல அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதும், தொடர்ந்து இது போன்ற நம்முடைய வளர்ச்சியை நோக்கி பயணங்கள் தடை செய்வதற்கான ஒரு முயற்சி போல பாகிஸ்தான் இதனை செய்து வருகிறது. எனவே உலக நாடுகளுடைய ஒத்துழைப்போடு இந்த போர் நிறுத்தம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இருக்கின்றது. அதே போல முப்படைகளுடைய தளபதிகள் அழைக்கப்பட்டிருப்பதற்கான நோக்கம், தொடர்ந்து எல்லையோரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அவர்கள் என்ன மாதிரியான அந்த போர் தந்திரங்களை பயன்படுத்தினார்கள், அதே போல அவர்கள் பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில இந்த 4 நாட்களில் நடைபெற்ற சரி தவறுகள் என்ன என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முப்படை தளபதிகளையும் அழைத்து தற்போது அவசர ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த ஒரு சந்திப்பு, இந்த ஒரு ஆலோசனை என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு பிறகு இந்த போர் நடைபெறாது எனவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இரு நாடுகளும் சம்மதித்திருக்கின்றன என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. எனவே போர் தொடர்ந்து நடைபெறாது என்றாலும் இந்த போருக்கான கூலியை நிச்சயமாக பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது.